அதாவது நிறைய பேர் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, புது உடன்படிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, புதிய உடன்படிக்கையில இருக்கும். அதனால வந்து நமக்கு வந்து போர், யுத்தம் கிடையாது. நமக்கு வந்து சமாதானம், கர்த்தர் எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. அதனால யுத்தம் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து யுத்தம் இல்லை அப்படின்ற அந்த ரியாலிட்டி, அதுக்காக ஒரு யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் இதுல இந்த விஷயமே. சோ யுத்தம் இல்லைன்னு சொன்னாலும், அந்த யுத்தம் இல்லைன்ற இடத்துக்கு போறதுக்கு ஒரு யுத்தம் தேவைப்படுது. ஆனா இது வேற, அதாவது என்ன மாதிரி யுத்தம் இல்லைன்னா, இது மாம்சத்தோட ரத்தத்தோடும் பண்ற யுத்தம் அல்ல. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உட்காந்து யோசிச்சு அப்படியே மண்டையெல்லாம் பிச்சு கண்டுபிடிக்க, அதாவது என்ன கதவு வாழ்க்கையில் ஜெயங்களுக்கு சொல்றேன். நீங்க வாழ்க்கையில ஜெயம் பெறுகிறதுக்கு நீங்க அப்படியே யோசிச்சு 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 அப்படியே பயங்கரமா திங்க் பண்ணி அப்படியே போராடி அப்படி எடுக்கிற காரியம் இல்ல. ஆனா இது வேற மாதிரி ஒரு யுத்தம் இருக்கிறது. அது பவுல் எபேசியர் 6வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிற மாதிரி, மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல. அதாவது நேச்சுரல் ரெல்வ நம்ம ஃபைட் பண்ணல. நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நேச்சுரல் ரெல்வ இருக்கு. நம்ம ஜெயம் எடுக்க வேண்டிய காரியங்களும் நேச்சுரல் ரெல்வ இருக்கு. காணக்கூடிய உலகத்துல இருக்கு. ஆனா அந்த யுத்தம் வந்து காணக்கூடாத உலகத்துல இருக்கு. சோ காணக்கூடிய உலகத்துக்கு யுத்தம் இல்ல. ஓகே. ஆனா யுத்தம் எங்க இருக்கு? காணக்கூடாத இடத்துல. ஆர் இன் அதர் வேர்ட், காணுகிற உலகத்திலே நாம் ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், காணக்கூடாத யுத்த உலகத்தை நாம் யுத்தம் செய்ய ஆயத்தமா இருக்க வேண்டும், பழகி இருக்க வேண்டும். அதாவது பினிஷ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அதை வச்சுதான் நம்ம யுத்தம் செய்கிறோம். அதாவது இது உங்களுக்கு கரெக்டா புரியுங்க. எப்படின்னா, இப்ப வந்து கோர்ட்ல வந்து உங்களுக்காக போய் உங்களால போராட முடியல. ஒரு நல்ல லாயர், பெரிய லாயர், ஊர்லயே பயங்கரமான வக்கீல் ஒருத்தர், அவர் வந்து உங்களுக்காக சொல்லிட்டா நான் ஃப்ரீயா பண்ணி தரேன். உங்களுக்கு உங்களுக்கு உங்க மேல எனக்கு ரொம்ப பற்று இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துல உங்களுக்கு அவங்க மேல அவருக்கு ஒரு நல்ல அன்பு பழக்கம் இருக்கு. அவர் வந்து சொல்றாரு, அப்பா உனக்காக நான் இதை ஃபைட் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபைட் பண்ணி, பெரிய பெரிய லாயர்ஸ் கூட எல்லாம் மோதி அப்படியே இது பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்சு வேர்டிக்ட் உங்களுக்கு ஆதரவா வந்துருச்சு. இப்ப அந்த வந்த வேர்டிக்ட கொண்டு போய் செயல்படுத்துறதுக்கு மட்டும்தான் இப்ப லாயர் அது பண்ணிட்டு உங்கள்கிட்ட கொடுத்தாரு, தீர்ப்பை வந்து கொடுத்தாரு. தீர்ப்போட நகலை உங்க கையில கொடுத்தாரு, உங்களுக்கு ஃபேவரா வந்துருக்குற. இப்ப அதை நீங்க கொண்டு போய் யூ ஹாவ் டு என்ஷூர் தட் யூ கெட் இட். சோ அந்த யுத்தம் தான் இப்பொழுது இருக்கிறது. ரெண்டு யுத்தம் இருக்கு. ஒண்ணு வந்து ஆண்டவராகிய இயேசு நமக்காக போராடின யுத்தம். அது நம்ம பண்ணிருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. நம்மளால அது அது அந்த யுத்தத்தை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. எப்படி நம்ம நம்ம லாயர், நம்ம லா படிக்கலாம், கோர்ட்ல நம்மளால போய் வாதாட முடியாது. டெக்னிக்கலி வாதாடலாம், நம்ம வாதாடினாலும் இல்லாது யாரும் மதிக்க மாட்டாங்க. நமக்கு அதனால பண்ண முடியாது நம்மளால. ஆனா வந்து லாயரால பண்ண முடியாது. அது மாதிரி ஆண்டவர் நம்ம அட்வொகேட்டா அவர் போய் என்ன பண்ணிட்டாருன்னா, சிலுவையில போய் மரித்து ரத்தம் சிந்தி பெரிய ஒரு ஜெயத்தை எடுத்துட்டார் நமக்காக. இப்ப அந்த அவருடைய சரீரம் ரத்தத்தை வைத்து நாம் யுத்தம் செய்யணும்.